வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2021ல வெளியான ஜாங்கோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான டைம் லூப் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பூமியை நோக்கி ஒரு எரிகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எரிகள் விழுறதுனால பூமிக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் ஜாங்கோன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு நிஷா அப்படின்றது. பார்க்ல ஜாகிங் தான் ஓடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவோட ஃப்ரெண்டு கவனிக்கிறாரு. உடனே ஹீரோக்கு கால் பண்ணிட்டாரு. இப்போ வந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோவோட பேரு கௌதம் அப்படின்றது. ஹீரோயின் ஜாகிங் முடிச்சுட்டு காரை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் ஹீரோ இருக்காருல, வேணும்ட்டே அவங்க காரை மறைச்ச மாதிரி காரை நிறுத்திடுறாரு. இப்ப ஜாகிங் ஓடுறதுக்காக கிளம்பிடுறாரு. இவர் காரை விட்டுட்டு போனதுனால இவங்களும் ஃபாலோ பண்ணி வராங்க. நில்லுங்க நில்லுங்கன்னு கஷ்டப்பட்டு அவர் ஒரு இடத்துல வச்சு தடுத்துடுறாங்க. நீங்க கார் எடுத்தாதான் என்னோட காரை நான் எடுக்க முடியும், வந்து எடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி வாங்கன்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வராரு. காரெல்லாம் எடுக்கிறாரு. இவங்க கூட பழகிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸே இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வேலையை பத்தி காட்டுறாங்க. ஒரு டிவி சேனல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய கிரைமை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதனால பாஸ் இருக்காருல, இவங்களை பயங்கரமா பாராட்டுறாரு. இந்த மாசத்துல இருந்து உனக்கு இன்கிரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு இவங்க பேட்டி எடுக்க போறது ஒரு சயின்டிஸ்ட் தான். அவர் சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, டாக்டராவும் இருப்பாரு. எரிகள் ஒண்ணு வரப்போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வரதுனால நமக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற மாதிரில இவங்க கேள்வி கேட்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த பாதிப்பும் வராது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஹீரோயின் பேட்டி எடுத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 1 இருக்கும். இப்ப அக்டோபர் 2 நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டுல வேலைக்காரியா ஒருத்தங்க இருப்பாங்க. காலையிலேயே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பெருசா எந்த காய்கறியும் கிடைக்கல, வெண்டைக்காய் தான் வாங்கியிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அவங்களும் பிளேட் எல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. பாட்டு பாடிக்கிட்டே தான் தொடச்சிட்டு இருப்பாங்க. தெரியாதனமா பிளேட்டை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. பார்த்து பண்ணல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சாரி தம்பி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மாவும் இவருக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணை பத்தி தான் பேசுறாங்க. எத்தனை வாட்டிமா உங்களுக்கு சொல்றது, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் அவாய்ட் பண்ணி காலை கட் பண்ணிடுறாரு. இப்பதான் அந்த அக்கா இருக்காங்கல்ல, தம்பி உங்களுக்கு தெரிஞ்சவர் சூப்பர் சிங்கர்ல வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, நான் கூட நல்லா பாடுவேன், எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிக்கா நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. வாட்ச்மேனோ உங்க அம்மா வரும்போது போகும்போதெல்லாம் திங்ஸ் எடுத்து வைக்க நான் தான் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் காசு தருவாருன்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நன்றினே அப்படின்ற மாதிரி இவரை தாண்டி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. வேற ஒரு அங்கிள் குட் மார்னிங் சொல்றாரு. இவரும் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு நடக்கிறாரு. இவர் கார் எடுக்க முடியாத மாதிரி ஒரு பைக் நின்னுட்டு இருக்கு. ஒரு பையன் தான் இப்படி நிறுத்தியிருப்பான். வண்டி ஏறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் பைக் ஏத்தன இவரும் கார் ஏத்திட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வேணும்ட்டே கார் முன்னாடி விழுந்து காசு வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு நபர் நினைக்கிறாரு. ஹீரோவோட கார் வரும்போது வேணும்ட்டே விழுந்துடுறாரு. நீ தான் இடிச்சிட்ட அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. பிரச்சனை வேணான்றதுக்காக ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் கேட்கிற காசை தந்துடுறாரு. மேற்கொண்டு டிராவல் பண்ணும் போது தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. ஒரு பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணோம், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அதே ஹாஸ்பிட்டல்ல சமீர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. எந்த முக்கியமான ஆபரேஷன் வந்தாலும் அவன் தான் பண்ணுமா, ஏன் எனக்கெல்லாம் பண்ண தெரியாதான்னு கோவப்படுறாரு. இந்த நேரம் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, தொடர்ச்சியா அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சமீருக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கல. இந்த பொண்ணு செத்தாதான் அவனுக்கு கெட்ட பேர் ஏற்படும், அதனால இந்த பொண்ணை சாப விடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவோட பிஏவை காட்டுறாங்க. சரி இன்னைக்கு டிவி ப்ரோக்ராமுக்கு நீங்க போனோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு புரிய வைக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்காக தான் ஹீரோ வரப்போறாரு. ஹீரோவை பேட்டி எடுக்கிறதுல இவங்களுக்கு விருப்பம் இல்ல. வேற யாராவது எடுக்கட்டும் பாஸ் கிட்ட பேசி பாக்குறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, நீ தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் விரும்ப மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப பேட்டி எடுக்கிறதுக்கான டைம் வந்துருது. இவங்களும் ஜெனரலான கேள்வியை கேட்கிறாங்க. இவரும் பதில் சொல்லிட்டாரு. நல்லபடியா பேட்டி முடிஞ்சிருது. இவங்களும் கேன்டீன்ல காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கும் ஹீரோ பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக சுத்தி சுத்தி வரேன்னு கேக்குறாங்க. உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பேசினாலும் சரி என் மனசு மாறாதுன்ற மாதிரி இவங்க கோவமா கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல தான் இவங்க பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் லைன்ல நின்னுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் பின்னாடி தட்டிடுறான். பின்னாடி ஹீரோ இருப்பாரு. இவர் தான் தட்டிட்டாருன்னு பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்க சொல்றது மூலியமா தான் புரியுது. சாரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுக்குள்ள லைட்டா ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க. ஹீரோயின் மீடியா துறையில இருக்கிறதுனால எனக்கு கல்யாணமே வேணான்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் பழகுறத அப்பா கவனிக்கிறாருல, இவங்க ரெண்டு பேருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும்னு யோசிக்கிறாரு. இப்ப பேசி பொண்ணை சம்மதிக்க வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சிடுறாரு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிருது. எப்பதான் குழந்தை பெத்துக்க போறீங்க, எப்பதான் குழந்தை பெத்துக்க போறீங்க அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஆனா ஹீரோ இவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காரு.
மீடியா துறையில இருக்கிறதுனால இவங்க எப்ப போறாங்க எப்ப வராங்கன்னே தெரியாது. இதெல்லாம் அம்மா கவனிக்கிறாங்கல்ல, பயங்கரமா கோவப்படுறாங்க. இதெல்லாம் நீ தான் அடக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஈரன் வந்துருவாங்க. இதனால கோவப்பட்ட ஈரன் இருக்காங்கல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேணான்னு இவரை தடுக்க பாக்குறாரு. என் அப்பா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் கல்யாணம் எல்லாம் வேணான்ட்டு, அவர் தான் கேட்கல. இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. அப்பத்துல இருந்து அவங்கள சமாதானப்படுத்தி திரும்பி வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. காலையில ஒரு குழந்தைக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கல்ல, அந்த குழந்தை இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. சரி பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்து இந்த விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சமீர் பண்ண வேலையினால தான் இது நடந்திருக்கும். இப்பதான் ஹீரோவோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சரக்கு அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு நெத்தியில மட்டும் காயெல்லாம் பட்டிருக்கு. என்னாச்சுன்னு ஹீரோ கேக்குறாரு. என் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா பேசுறதுக்காக வர சொல்லி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இந்த 3 பேர்ல ஒருத்தர் ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டிருக்காருல, இவர் போலீஸா தான் இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்பதான் வீட்ல இருந்து கால் வருது. அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணாங்கல்ல, திடீர்னு அந்த இடத்துல வலி வருதான், நீ வந்து செக் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் வரேன்னு ஏத்துக்கிறாரு. இப்ப கார்ல அம்மாவோட வீட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. போற வழியிலேயே கார் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவரும் காரை செக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு எரிகள் இருக்கு பாத்தீங்களா, இவரை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்ப பக்கத்துல இடிக்குது போல, இவரும் காயப்பட்ட மாதிரி பறந்து போய் விழுறாரு. அப்படியே கட் பண்ணி இவர் கண் முழிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வேலைக்காரி காலையில வந்தாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி வராங்க. எந்த காய்கறியும் கிடைக்கல, வெண்டைக்காய் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கும் வெண்டைக்காவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் இன்னைக்கும் வெண்டைக்காவான்னு கேக்குறீங்க, நேத்து கத்திரிக்காய் தானே வச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் ஒன்னும் புரியாம ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. அப்ப அவங்க பாட்டு படிக்கிட்டே பிளேட்டை தொடச்சி கீழே போட்டுறாங்க. இன்னைக்கும் பிளேட்டை உடைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் நேத்து எங்க உடைச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அம்மாவும் கால் பண்ணி பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நேத்து தானே பொண்ணை பத்தி பேசுனீங்க, தினமும் பேசுவீங்களான்னு கேக்குறாரு. நேத்து பேசினா உங்ககிட்ட பேசிய 1 வாரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்பதான் ஹீரோக்கு அதே நாள் திரும்ப நடக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. இப்ப வேலைக்காரி இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு சூப்பர் சிங்கர்ல தானே இருக்காரு, எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என்னடா அதே மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப எல்லா விஷயமும் அதே மாதிரி தான் நடக்குது. போக போக தான் அதே நாள் கண்டிப்பா திரும்ப நடக்குதுன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப டேட் எல்லாம் கேட்கும் போது இது அக்டோபர் 2ன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மள சுத்தி இருக்கவங்க தான் வேணும்ட்டே இப்படி பண்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நடிக்காதீங்க, இதெல்லாம் நேத்தே நடந்துருச்சுல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க, நேத்தெல்லாம் இது நடக்கல, இன்னைக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நைட் அதே மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸ் சரக்கு அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஏன் நடந்த விஷயமே திரும்பி நடக்குதுன்னு ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயமே திரும்பி நடக்குதுன்னு ஷேர் பண்றாரு. அதெல்லாம் உன்னோட கற்பனையா இருக்கும், தேவையில்லாம ரொம்ப யோசிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திரும்பி ஹீரோ காலையில கண்முழிக்கிறாரு. வேலைக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, அதே மாதிரி எந்த காய்கறியும் கிடைக்கல, வெண்டைக்காய் தான் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அதே நாள் தான் திரும்பி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. எல்லா விஷயமும் தொடர்ச்சியா அதே மாதிரி தான் நடக்குது. இந்த வாட்டி இவர் கோவமே பட்டுறாரு. வண்டி எடுக்கலாம் சொல்ல மாட்டாரு, எட்டி மிதிச்சிடுறாரு. அதே மாதிரி சரக்குக்கு ஒருத்தர் காசு கேட்டாரு பாத்தீங்களா, அவரை கோவப்பட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஹீரோவும் ஒரு சயின்டிஸ்ட பார்த்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப சயின்டிஸ்ட் கிட்ட இவருக்கு நடக்கிற விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு பேரு டைம் லூப்னு சொல்லுவோம். பக்கத்துல இருக்க ஒரு பகுதியில ஒரு UFO வந்திருக்கு, அது சம்பந்தமா நான் தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கும் இதுக்கும் கூட சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது மைக்கேல்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இவர் தான் டாக்டர் சயின்டிஸ்டா இருப்பாரு. இந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு போல இவர்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அவங்க 2 பேர் பேசிக்கிட்டோம், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே சரக்கு அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப வேற ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பாப்போன்ற மாதிரி இவரும் சொல்லி பாக்குறாரு. இந்த மாதிரி நடந்தா நீ என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சூப்பரான விஷயம், இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும், ஒரு பொண்ணு கிட்ட பேசி பழக ட்ரை பண்ண வேண்டியதுதான், ஒருவேளை மொக்க வாங்கினா கூட சரி, நாளைக்கு அந்த பொண்ணுக்கு மறந்து போயிடும்ல, ஜாலியா ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. ஹீரோக்கும் அந்த மாதிரி பண்ணா என்னன்னு தோணுது. எது வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. டிவி ஷோக்கு பேட்டி தரதுக்காக வராரு பாத்தீங்களா, அந்த இடத்துல வேணும்ட்டே எல்லாரும் முன்னாடியும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா வர சொல்லி பாக்ஸிங் போட விட்டுருப்பாரு. அந்த இடத்துல ஹீரோ பாக்ஸிங் போடுறதுக்காக வந்துடுறாரு. ஏற்கனவே அவரோட மூவ் எல்லாம் இவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதனால ஈஸியா அவர் அடிச்சு போட்டுறாரு. இப்ப ஃப்ரெண்டையும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் சேர்த்து வச்சிடுறாரு. என்னதான் இவர் பண்ணாலும் சரி, அடுத்த நாள் திரும்பி புதுசா தான் ஸ்டார்ட் ஆகும். திருடங்க ஒரு பொண்ணு கிட்ட செயின் அறுக்க ட்ரை பண்ணுவாங்க. இதை இவர் முன்னாடி நாளே பார்த்து வச்சிடுறாருல, அதனால அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. அந்த பொண்ணு கூட பழகுறாரு. அந்த பொண்ணுமே இவர் கூட ஜாலியா பழகுறாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி பார்ல டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஒரு கால் கேர்ள்னு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னே இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நமக்கு கிடைச்சிருக்க இந்த விஷயத்தை வச்சு நம்ம நிறைய கோமாளித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பிரயோஜனமா யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல யோசிக்கிறாரு. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு இறந்ததை பத்தி இவர்கிட்ட சொல்றாங்க. எதனால இறக்குறா, நம்ம நாளைக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
மறுநாள் அந்த பொண்ணுக்கு நல்லபடியா ஆபரேஷன்லாம் முடிச்சிடுறாரு. அப்சர்வேஷன்லயே வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப சொன்னவரு செக் பண்ணலான்ற மாதிரி கவனிக்கிறாரு. அப்பதான் சமீர் அந்த பொண்ணை சாவடிக்கிறது இவருக்கு தெரிய வருது. நம்ம மேல இருக்க கோவத்தினால தான் இப்படி பண்றான்றத புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஹீரோ சீக்கிரமா தூங்கிடுவாரு. இப்பதான் லேட்டா டிவி பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு யூஎஃப்ஓ வந்ததா அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கல்லு பக்கத்துல இடிச்சு இவர் பறந்து போய் விழுந்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு. அதனாலதான் ஒருவேளை டைம் லூப் நமக்கு நடக்குதா அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப மேற்கொண்டு நியூஸ்ல ஈரினை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சேனல்ல வேலை பார்த்தவங்கள சுட்டு கொன்னுட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. 11:30 மணிக்கு தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. யாருன்ற மாதிரி தகவல் சேகரிக்கலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ளேயே மணி 12 ஆயிருது. 12 மணி ஆயிடுச்சுன்னா நாள் ரீசெட் ஆயிடும் போல. சோ 12 மணிக்கு நம்ம தூங்கலனாலும் சரி, மறுநாள் காலையில எந்திரிச்சிருவோம் போலன்னு நினைக்கிறாரு. ஈரின் வேலையை விட்டு போகும்போது யாரோ ஷூட் பண்ண போறாங்கல்ல, அதை பத்தி ஈரின் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஈரின் இவர் சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. நீ உளறிட்டு இருக்கத, முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி, நைட்டு போகும்போது பாதுகாப்புக்காக நம்மளும் பின்னாடியே போலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள பைக்ல ஒரு நபர் வந்து ஷூட் பண்ணிடுறான். என்ன இந்த வாட்டியும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆபீஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சந்தேகப்படுறாரு. அனிதாவும் அந்த ஆபீஸ்ல தான் வேலை பார்ப்பாங்க. அவங்க மேல இவர் லைட்டா டவுட் பண்றாரு. காலையில இருந்து அனிதாவோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அனிதா எல்லார்கிட்டயும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு போன் கால் வந்தோன்னா தனியா பேசுறதுக்காக போறாங்க. என்ன பேசுறான்றதை கேட்கணும்ன்ற மாதிரி இவரும் மறைஞ்சிருந்து கேட்கிறாரு. பார்த்தா அனிதா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. சே, இவ இல்லன்ற மாதிரி இவரும் அங்க இருந்து போயிடுறாரு. ஈரின் கூடிய ஒரு நபர் இருப்பாரு. அவர் மேல சந்தேகப்பட்டு இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் பார்த்தா ஜாலியா பொண்ணுங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. இவன் பண்ணிருக்க மாட்டான்னு முடிவு பண்றாரு. கேமராமேனா ஒரு நபர் இருப்பாரு. அவர் மேல சந்தேகம் வருது. ஆனா அந்த கேமராமேனை ஈரின் அண்ணன் அண்ணன் கூப்பிடுறாங்க. இவரும் நார்மலா தான் அவங்க கிட்ட பேசுறாரு. இவனும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல போல அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்ணிடுறாரு. இன்னைக்கு நைட்டும் பைக்ல அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் ஷூட் பண்ணலாம் நினைக்கும் போது ஹீரோ என்ன பண்றாருன்னா இவரோட காரை வச்சு அவனை இடிச்சு தள்ளிடுறாரு. இப்ப காரை விட்டு இறங்கி அவன் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது பைக்ல வேற ஒருத்தன் வரான். அவன் ஈரினை ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடறான். ஆக மொத்தத்துல 2 கில்லர் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஈரின் கூட ஒரு நபர் இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஈரினுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா, ரீசெண்டா என்ன கேஸை ஹேண்டில் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் இந்த ஃப்ரெண்டோ ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இளம் பெண்கள் தொடர்ச்சியா கடத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேஸை விசாரிக்கணும்னு ஈரின் நினைச்சிருப்பாங்க. அந்த பெண்கள்லாம் காணாம போன பகுதியிலேயே இவங்க வேணும்ட்டே நடந்து போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா, ஈரினை தூக்கிறோம். ஆனா ஈரின் சீக்ரெட் கேமராவை ஃபிட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இது மூலியமா போலீஸ்க்கு தகவல் போயிருது. இப்ப இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போலீஸை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த எட்டோட பேரு ரங்கா அப்படின்றது. அவனும் மாட்டிப்பான். இதை தாண்டி அங்க பெண்களோட பாடி எல்லாம் கிடைச்சிருக்கும். அந்த பாடியில செயற்கை இதயம் கிடைச்சிருக்கும். அது சம்பந்தமா தான் கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் மேனேஜர் பாராட்டினதும் இதுக்காக தான் இருக்கும். இதெல்லாம் சொன்னவர் ஈரின் மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்கு, கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, இவரை போட்டு அடிக்கிறாரு. நான் அவளோட புருஷன்டா, என்கிட்டயே ஹெல்ப் கேட்கறியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஈரின் வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் மிக்கி மவுஸ் கெட்டப்ல ஒரு நபர் இருக்காரு. சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பக்கத்துல வந்து போட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, மயக்கமாக்கிறது. இது ஹீரோவோட வேலையா தான் இருக்கும். இவங்க வெளியே போக கூடாதுன்னு இப்படி பண்ணிருப்பாரு. ஆனா ஃப்ரெண்ட் இந்த விஷயத்த கவனிச்சிடுறாரு. அவங்கள தண்ணி எல்லாம் ஊத்தி எழுப்பிடுறாரு. இப்ப அவங்களுமே கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. அவங்கள தனியா விடக்கூடாது இல்ல, அதனால ஹீரோ வேகமா வந்துடுறாரு. என் வண்டியும் ரிப்பேர் ஆயிடுச்சு, நானும் இவங்க கூடயே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி பாஸ் கிட்ட கேட்கறாரு. பாஸ் இவரையும் கூட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. 2 பைக்கு ஃபாலோ பண்ணதுன்னு இவருக்கு தெரியும்ல, அதனால வேணும்ட்டே இவர் டிரைவர் கிட்ட அங்க போங்க இங்க போங்கன்ற மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன் இப்படிலாம் பண்றான் அப்படின்றது ஈரினுக்கு சுத்தமா புரியல. இந்த மாதிரிலாம் இவங்க ஆட்டம் காமிச்சு தான் போயிட்டு இருக்காங்க. அதை மீறியும் பைக்ல வந்த 2 பேர் இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. முதல்ல ஈரினை ஷூட் பண்ணி சாவடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை ஷூட் பண்ணி சாவடிக்கிறாங்க. ஹீரோ இவங்களோட ஃபேஸை பார்த்துட்டார்ல, இது போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்பதான் மேல இருக்க அந்த யூஎஃப்ஓவை நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஒரு யூஎஃப்ஓ பத்தி ரிசர்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த யூஎஃப்ஓ பறந்துட்டு இருக்கிறத ஹீரோவும் வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல தான் அந்த சயின்டிஸ்டும் இருக்காரு. சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேன். எனக்கு நடந்த விஷயமே திரும்ப திரும்ப நடக்குது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நீங்க சந்தேகப்பட்டீங்க. அது உண்மைதான் போல. சீக்கிரமா நீங்க ஏதாவது வழியை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி தம்பி அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் சாக போறா, எப்படியாவது அவளை காப்பாத்தணும், நடந்த விஷயமே திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஃப்ரெண்டு சுத்தமா நம்ப மாட்டாரு. ஹீரோ இருக்காருல, இப்போ உனக்கு சீனியர் கிட்ட இருந்து கால் வரும், இந்த தகவல் தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டாரு. கரெக்டா அதே மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இதனால ஃப்ரெண்டு நம்பிடுறாரு. அந்த கடத்தல் கேங்ல இருக்க 2 பேரை பத்தி தான் இவர் விசாரிக்கிறாரு. இவர் சொல்ற அடையாளத்துக்கும் அந்த 2 பேருக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது. அவங்க ஏரியாவை கண்டுபிடிச்சு இவரும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவரை ஷூட் பண்ண அதே 2 பேர் தான் அந்த இடத்துல இருக்காங்க. வேலைக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க லாக் பண்ணிடுறாங்க.
யார் சொல்லிட்டா ஈரனை கொல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஈரன் இந்த டைம் வெளியே வருவா, கதையை முடிங்கன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. அந்த வாய்ஸ் ஹீரோக்கு ஞாபகம் இருக்கு, கேமராமேனோட வாய்ஸா தான் இருக்கும். இப்ப கேமராமேனை பத்தி ஆபீஸ்ல வந்து விசாரிக்கிறாரு. அவன் அட்ரஸ் இதுதான், போய் பாத்துக்கோங்கன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இவங்களும் கேமராமேனா அந்த இடத்துல வந்து லாக் பண்ணிடுறாங்க. யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என் ஃபேமிலியை பிடிச்சி மிரட்டினாங்க, அதனாலதான் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டாரு. அதாவது ஈரன் எப்ப கிளம்புவாங்கன்றத சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி இவரும் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு கிளம்ப எப்படியும் 11 மணி ஆயிடும்ன்ற மாதிரி ஈரன் சொல்லியிருப்பாங்க. அதை தான் இந்த ஆட்கள் கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த ஆட்கள் யாரு என்னன்னா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் சொல்றதை இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரை பிடிச்சாச்சுல்ல, ஈரன் சாக மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஈரன் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. வேற யாரோ காலி பண்ணிருக்காங்க, அதுவும் நடக்க விடக்கூடாது, நாளைக்கு நம்ம வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. திரும்பி மறுநாள் காலையில ஃப்ரெண்டுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிருக்காரு. சோ காலையிலேயே இவங்க 2 பேரை லாக் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிடுறாங்க. ஈரனை நைட்டு தனியா போக விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால ஃப்ரெண்டும் போய் கேஸ் போட்டுறாரு. ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் இவங்களையும் சேர்த்து கூட்டு போறாரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் இவரோட சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட வண்டியை நிறுத்துறாரு. என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் இறங்கி பேசுறதுக்காக போறாரு. ஆனா வந்த ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, சடனா இவரையே ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப காருக்குள்ள இருக்க ஹீரோவையும் ஈரனையும் ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, ஷூட் பண்றாங்க, வா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவரோட கையை பிடிச்சி வேகமா இழுத்துட்டு ஓட பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணிடுறாங்க. உன் சீனியரே இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு போல, ஏன்னா நேத்து நம்ம 3 பேரையும் அவர் தான் ஷூட் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் புரிய வச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் ஈரனுக்கு இன்னும் இவர் மேல காதல் இருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. எப்படியாவது அவங்க கூட சேர்றதுக்கான வழியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இவரோட மாமனார் கிட்ட பேசிடுறாரு. மாமனார் வேணும்ட்டே ஹீரோவோட போட்டோவை எடுத்துட்டு வந்து பொண்ணு ரூம்ல வைக்கிறாரு. ஏன் திடீர்னு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஒரு மூட செட் பண்றதுக்காக தான் இவங்க இப்படி பண்றாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் எல்லாம் கேக்குறாரு. இவங்களும் கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ஹீரோவை பத்தி புகழ்ற மாதிரி பேசுறாங்க. நீ இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறது சரியில்லை, சேர்ந்து இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்றதுனால ஹீரோ மேல இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒப்பீனியன் வருது. இப்பதான் ஹீரோவும் பேட்டி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் ஜெனரலான கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேள்விக்கான பதிலாவே இவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய பேசுறாரு. இவங்களுக்குமே லைட்டா திரும்பி ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ விட்டு பிரிஞ்சு தப்பு பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்வீட்டா தான் இவங்க கிட்ட நடந்திருப்பாரு. மாமியார் மேல இருந்த கோவத்தை இவர்கிட்ட காட்டிட்டோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப சாரி சொல்லி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரும் டைம் லூப் மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. இங்க ஒரு நபர் அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்றத கரெக்டா சொல்லிட்டாரு. அதனால ஹீரோயினும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை யாரோ கொல்ல போறாங்க, என்ன காரணமா இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. மைக்கேல்னு ஒருத்தருக்கு எதிராக இன்னைக்கு ஒரு ஆதாரத்தை நான் தரப்போறேன். ஏன்னா அந்த கடத்தல் சம்பவத்துக்கும் மைக்கேல்ன்ற சயின்டிஸ்டுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் அந்த மைக்கேலை பத்தி இவர் யோசிச்சு பாக்குறாரு. டைம் லூப்ல ஹீரோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலனா அவங்க என்ன பண்றாங்களோ அதையே தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மைக்கேல் மட்டும் ஒவ்வொரு நாளும் வேற வேற விஷயத்த பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா ஹீரோ மத்த இடங்களுக்கு எல்லாம் போகும்போது 2-3 இடத்துல வச்சு மைக்கேலோட காரை பார்த்திருப்பாரு. அவன் மட்டும் எப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு பண்ணிட்டு இருக்கான், நம்மள மாதிரி அவனும் லூப்ல மாட்டிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. மைக்கேலை பத்தி எனக்கு தகவல் வேணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோயின் கூட ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. மைக்கேலோட குடோன் மாதிரி தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அப்பதான் பீஸா டெலிவரி பண்றதுக்காக ஒரு பையன் வந்திருக்கான். நாங்க தான் ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. இப்ப உள்ள இருக்க நபர் கிட்ட தரதுக்காக வராரு. அவர் மைக்கேலோட அசிஸ்டண்டா தான் இருப்பாரு. தர மாதிரி வந்தவர் அவர் அடிச்சு போட்டுறாரு. இப்ப உள்ள வந்து செக் பண்ணிட்டாரு. மைக்கேல் தான் அந்த செயற்கை இதயத்தை ரெடி பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்திருப்பான். அதே சமயம் ஜாங்கோன்ற மாதிரி ஒரு டிவைஸை ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது என்ன ஜாங்கோ டிவைஸ் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நாளைக்கு காலையில இருந்தே அவனை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் வேற ஒரு கார் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அந்த கார்ல நிறைய ரவுடிங்களா இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. கன் பாயிண்ட்ல இவங்க 2 பேரையும் உட்கார வச்சிருக்காங்க. அப்பதான் மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு எதிர வராரு. இவங்க கிட்ட இவரோட பிளான பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மைக்கேல் செயற்கை இதயம் ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஆட்கள் தேவை பாத்தீங்களா, அதனால தான் பொண்ணுங்களை எல்லாம் தூக்குவாரு. பொண்ணுங்க தானே அதிகம் கடத்தப்படுவாங்க, அதனால டவுட் வராதுன்றதுக்காக தான் பொண்ணுங்களை குறி வச்சு இவர் தூக்குவாரு. எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கோம். இவரும் கொஞ்சம் கொஞ்சமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் ஈரின் அந்த கேங்க கிட்ட வந்திருப்பாங்க. அந்த கேங்கையே முழுசா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. இதுல மைக்கேல்னு ஒருத்தரும் சம்பந்தப்பட்டிருக்காரு, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்ற மாதிரி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ஏசிபியும் அப்ப அங்க இருந்து அதெல்லாம் கவனிச்சிருப்பாரு. ஏசிபி மைக்கேலோட ஆளா இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த எரிகள் வந்து விழுந்திருக்கும். அதனால இவரும் பறந்து போய் விழுந்திருப்பாரு. ஹீரோக்கு பக்கத்துல தான் இன்னைக்கு இவர் இருந்தாருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஒரே நாள் திரும்ப திரும்ப நடந்ததுனால ஹீரோ கன்ஃபியூஸ் ஆனார்ல, அதே மாதிரி தான் முதல்ல மைக்கேலும் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு.
ஈரன் இருக்காங்கல்ல ரெகுலரா காலையில வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏசிபியும் கால் பண்ணி இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஈரின் கதையை முடிச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும், ஏன்னா இந்த லூப் நின்றுச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஈரினோட கதையை முடிக்கிறதுக்காக பிளான்லாம் போட்டிருப்பாரு. ஆனா ஈஸியா முடிகிற பிளான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா மாறுது இல்ல, அதுக்கு காரணம் ஹீரோன்றதை இவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. எப்படி இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி காப்பாத்த வரான், அப்ப நம்மள மாதிரியே இவனுக்கும் நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குது போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இது சம்பந்தமா அந்த பெரியவர்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி மைக்கேல் நினைச்சிருப்பாரு. அதே நாள் தான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெரியவர்கிட்ட அவருக்கு நடக்கிற எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மைக்கேல் அந்த பெரியவரை மீட் பண்ணிருப்பாரு. வெளியே பறந்துட்டு இருக்க யூஎஃப்ஓனால டைம் லூப் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி மைக்கேலும் கேக்குறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கௌதம்னு ஒரு பையன் என்கிட்ட பேசுறதுக்காக வந்தான், அவனுக்கு நடந்தனாலே திரும்ப திரும்ப நடக்குதுன்னு சொல்றாரு. இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்ல வர்றாருன்னு தெளிவா சொல்றேன். ஒரு யூஎஃப்ஓ வந்திருக்கு, அதுக்குள்ள ஏலியனுங்க தான் இருக்கு, மனுஷங்களை ஸ்டடி பண்றதுக்காக தான் வந்திருக்கு. ஆனா பதிலுக்கு மனுஷங்களும் அந்த யூஎஃப்ஓ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை காலி பண்ணுவாங்கல்ல, அது நடக்கூடாதுன்றதுக்காக ஏலியன் இருக்கு பாத்தீங்களா, தினம் ஒரே நாள் ரீசெட் ஆகிற மாதிரிலாம் அதை செட் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் மனுஷங்களுக்கு தினமும் ஒரே நாள் தான் நடக்குதுன்றது தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த எரிகல்லுக்கு பக்கத்துல இவங்க 2 பேர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி விழுந்தாங்கல்ல, இவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரே நாள் தான் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்றது தெரியுது. அந்த ஏலியன் ஒரு கதிரை பாஸ் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. பதிலுக்கு நம்மள ஒரு டிவைஸ் ரெடி பண்ணோம், பதிலுக்கு ஒரு கதிரை பாஸ் பண்ணா இதை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஃபார்முலாவெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டிவைஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மைக்கேல் கவனிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த பெரியவருக்கு வேலை வந்து கிளம்பிடுறாரு. இப்ப மறுநாள் மைக்கேலே இந்த சயின்டிஸ்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. மைக்கேலும் ஒரு சயின்டிஸ்ட் தானே, இந்த சயின்டிஸ்ட் நேத்து சொன்னதை இவர்கிட்டயே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான ஃபார்முலாவை நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பாதி ஃபார்முலாவை போட்டுறாரு. மீதி உங்களால போட முடியுமான்னு கேக்குறாரு. எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபார்முலாவை போடுறாரு. அந்த பெரியவர் மீதி ஃபார்முலாவை போடுறாருல, அது மூலியமா இவருக்கு விஷயம் புரிஞ்சிருது. இவரும் சீக்கிரமா அந்த டிவைஸை செட் பண்ணணும்னு நினைப்பாரு. பிரசன்ட்ல மைக்கேல் அந்த டிவைஸை ரெடி பண்ணிட்டாரு. இவரோட ஆள் கிட்ட ஆன் பண்ணுன்னு சொன்னா அவன் ஆன் பண்ணிடுவான். இவர் எப்போ ஓகேன்னு நினைக்கிறாரோ அப்ப ஆன் பண்ணலான்றது தான் பிளான். இப்ப ஈரனை ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டாரு. ஒன்னையும் ஷூட் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. ஈர என்ன பண்றாருன்னா சுதாரிச்சு சடனா பக்கத்துல இருக்கவன் கண்ணை பிடிங்கிறாரு. இப்ப 2 பேருமே பதிலுக்கு மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிறாங்க. சே தப்புஸ்டான் அப்படின்ற மாதிரி இவரும் காலையில கண்முழிக்கிறாரு. இப்ப காலையில டைமே ஈரவை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் வேலைக்காரியும் உள்ள போறதுக்காக வராங்க. இவங்க அதுக்கு முன்னாடி கதவை திறந்து உள்ள வராங்க. இது தெரிஞ்சு ஹீரோ இருக்காருல, வேகமா அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. நமக்கு வேண்டிய மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு தான் அந்த டிவைஸ் ஆன் பண்ணும் அப்படின்ற மாதிரி வில்லன் யோசிக்கிறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, முதல்ல போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. டைம் லூப் பத்தி எல்லாம் ஷார்ட்டா சொல்லி புரிய வச்சிடுறாரு. நீ ஈரனை போய் முதல்ல காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டாவதா ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல, அவருக்கு கால் பண்ணிட்டாரு. நீ உன் மாமனரை பார்க்க தான் போறேன்னு எனக்கு தெரியும், ஆனா அவர் உன்னை அடிக்க தான் செய்வாரு, நான் சொல்றவரை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை புரிய வைக்கிறாரு. ஹீரோ சொல்லி இவரும் சயின்டிஸ்ட பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. சயின்டிஸ்டுக்காக ஹீரோ ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அனுப்பியிருக்காரு. அதுல மைக்கேலோட பிளான பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அவன் டிவைஸை ரெடி பண்ணிருக்கான், அந்த டிவைஸ் எனக்கு ஆன் பண்ண தெரியாது, நீங்க தான் டிவைஸை கண்டுபிடிச்சோன்னா அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சமீருக்கு நம்ம மேல இருக்க கோவத்தையும் சரி பண்ணணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. சமீர், ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன், நீ தான் நல்லா ஆபரேஷன் பண்ணுவ, அந்த குழந்தைக்கு நீயே பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, மைக்கேலோட ஆள் ஒரு இடத்துல இருந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. ஆனா அந்த இடத்துல இப்ப மைக்கேலோட ஆள் இல்ல. மைக்கேல் உசாராய் ஆளை இடம் மாத்திட்டான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இந்த இடத்தோட வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பீஸா டெலிவரி பண்றதுக்காக ஒரு நபர் வராரு. வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அட்ரஸ் மாத்திட்டீங்களா, சரி சார் நான் வரேன்ற மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்புறான். இவனை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கதான் மைக்கேலோட ஆள் இருக்கான். இப்ப மைக்கேலோட ஆளை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த டிவைஸ் எங்க இருக்கு ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாங்க. மைக்கேல் சார் தான் அந்த டிவைஸை தந்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரி அவனும் காமிச்சிடுறான். அந்த டிவைஸை ரெடி பண்றதுக்கான ஃபார்முலா எல்லாம் மைக்கேலுக்கு தெரியும்ல, ஒரே நாள்ல ஆட்கள் மூலியமா ரெடி பண்ணிருக்காரு. இதை ஆபரேட் பண்றதுக்காக அந்த சயின்டிஸ்ட வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தா ஈரின் கடத்தப்பட்டுட்டாங்கன்ற மாதிரி இவருக்கு தகவல் கிடைக்குது. நீ இங்கே இரு, நான் ஈரினை காப்பாத்த போறேன் அப்படின்ற மாதிரி ஈரை மட்டும் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஈரினை வச்சிருக்க இடம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட ரவுடிங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் கூடயும் ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த பகுதிக்கு சயின்டிஸ்ட் வந்துடுறாரு. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சயின்டிஸ்டுக்கு தெரியுது. அதை ஆபரேட் பண்ற வேலையெல்லாம் பாக்குறாரு. இப்ப எல்லாரையும் அடிச்சு போட்ட ஹீரோ இருக்காருல, ஈரினோட கட்ட கலட்டலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள மைக்கேல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் மைக்கேலும் இந்த இடத்துல மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஒலிக்கு எதிரா வேற ஒரு ஒலி அனுப்புறாரு. இப்ப 2 ஒலிக்குள்ளேயும் மோதல்லாம் ஏற்பட்டு இருக்கு. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ராடை வச்சு இவரோட நெஞ்சிலேயே குத்திடுறாரு. இதனால இந்த சயின்டிஸ்ட் சாவர நிலைமையில இருக்காரு. அப்படி சாவர நிலைமைக்கு வந்தோம்னா சயின்டிஸ்ட் இருக்காருல, ஒரு ராடை வச்சு ஈரின் மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சிடுறாரு. இப்ப ஈரினுமே சாகுற நிலைமைக்கு வந்துடுறாங்க.
என்ன காப்பாத்தினாதான் அவளை காப்பாற்ற முடியும், கால் பண்ணி இந்த விஷயத்தை நிறுத்த சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சயின்டிஸ்டும் கிண்டலா சிரிச்சிட்டு இருக்காரு. ஸ்டாப் பண்ண சொல்லிட்டா அடுத்த வாட்டி இவன் என்ன பண்ணுவான்றது ஹீரோக்கு தெரியாதுல்ல. அதனால இந்த வாட்டியே ஈரினை எப்படியாவது காப்பாத்திக்கலாம்னு நினைக்கிறாரு. ஈரினை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி கார்ல இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஈரின் பிரெயின்ல தான் இப்ப அடிபட்டிருக்கு. உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணும். ரொம்ப சென்சிட்டிவான ஆபரேஷனா இருக்கும். ஒய்ஃபுக்கே பண்ணோன்றதுனால இவர் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப சமீர் இருக்காரு பாத்தீங்களா, நீ ரொம்ப பயப்படுறது தெரியுது, உன்னை போக்கஸா வச்சுக்க இந்த ட்ரக் யூஸ் ஆகுன்ற மாதிரி ட்ரக்கை தராரு. இது இல்லீகல்னு நினைக்காத, இதுதான் உன்னை போக்கஸா வச்சுக்கோன்னு சொல்றாரு. ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரக் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபுக்கு வந்து ஆபரேஷன் பண்ற வேலையெல்லாம் பாக்குறாரு. இப்ப சயின்டிஸ்ட் இடத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு ஒலி அனுப்புறாங்க பாத்தீங்களா, அந்த யூஎஃப்ஓல இருந்து வர ஒலியை இது கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஹீரோவும் பரபரப்பா ஆபரேஷன்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. ஆபரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, ஷாக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப ஹீரோவும் ஷாக்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த யூஎஃப்ஓவே காலி ஆயிடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் இன்னும் பொழைக்காம இருக்காங்க. ஐயோ டைம் வேற முடிய போதே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயந்து பயந்து தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி 7 மணி ஆன மாதிரி நமக்கு காட்டுறாங்க. திரும்பி அதே நாள் தான் நடக்குதா இல்ல வேற நாள் நடக்குதான்னு யோசிக்கிறாரு. பார்த்தா வேலைக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, வேற மாதிரி பேசுறாங்க. சோ அடுத்த நாள் மாறிடுச்சு அப்படின்றது இவருக்கு புரியுது. அடுத்த நாள் மாறி இருந்தா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கணும், எப்படி இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. கண்டிப்பா அடுத்த நாள் மாறிடுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஈரினை பாப்போன்ற மாதிரி இவரும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஈரினை பாக்குறாரு. பார்த்தா ஈரின் நைட்டு பொழைக்க தான் செஞ்சிருக்காங்க. இவர் ஷாக் கொடுக்கும் போது கடைசி நேரத்துல அவங்க கண் முழிச்சிருப்பாங்க. இவர் மயங்கி விழுந்திருப்பாரு. இவர் மயங்கி விழுந்ததுனால இவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நல்லபடியா வீட்டுல கொண்டு போய் படுக்க வச்சிருப்பாரு. இதெல்லாம் ஃப்ரெண்டு சொல்லி தான் ஹீரோக்கு தெரிய வருது. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்ப நியூஸ்ல அந்த யூஎஃப்ஓ காலியானதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. குடவுன்ல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. ஆனா அப்படி இறந்து போனவங்களை பத்தி சொல்லும் போது மைக்கிளை பத்தி சொல்ல மாட்டாங்க. மைக்கேல் மிஸ் ஆகுறான் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. அப்படியே கட் பண்ணி மைக்கில நமக்கு காட்டுறாங்க. அவரோட இதயம் துடிக்கிறத நிறுத்திருச்சுல்ல, நான் இப்படி இறந்து போயிட்டேன்னா செயற்கை இதயத்தை ஃபிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு போல. ஆட்கள் அதுக்கேத்த ஆபரேஷனை பண்றாங்க. கடைசியில மைக்கிளும் கண்முழிக்கிற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.